இன்னும் நடக்காது வருதா இன்னும் நடந்தே ஆடுது என்ன வருது அதே தப்பா இவ்வளவு பெரிய தவக்கலையா தவக்கல நீ எவ்வளவு பெருசு இருந்தாலும் சரி இன்னைக்கு நான் உன்னை காலி பண்ணாம விட மாட்டேன் ஒரே அடியா பறக்க விட்டுருச்சு ஒரு நிஞ்சாவுக்கு வலிமை என்றால் என்ன? வலிமையானது. அதற்கு அர்த்தம் என்ன? அதற்கான விடையை நீங்களே கண்டுபிடிங்கள். இந்த நொடி A new battle is begun. Yo guys, welcome back to Lovely Boss. இன்னைக்கு நீங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த நருட்டோ கேம் தான் ப்ளே பண்ண போறோம். நருட்டோல இருக்கக்கூடிய கோனகாகுரே வில்லேஜ்குள்ள போய் இருக்கிற மாஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் ட்ரைனிங் எடுத்து நம்மளும் ஒரு நருட்டோ கேரக்டரா மாதிரி பெரிய பாஸ் எல்லாம் அழிக்க போறோம். நருட்டோ ஃபேன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். நருட்டோ ஃபேன்ஸ்னு சொல்லக்கூடாது, நருட்டோ வெறியர்களா தான் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு உண்மையை சொல்லி ஆகணும், நான் நருட்டோ சீரிஸ் ஃபுல்லாலாம் பார்த்தது கிடையாது, சின்ன சின்ன வீடியோ மட்டும் தான் பார்த்திருக்கேன். அதனால இதுல இருக்க கேரக்டர்ஸ்லாம் நமக்கு பெருசா தெரியாது. ஆனா இந்த கேம் விளையாண்டு முடிக்கும் போது நானும் நருட்டோ வெறியரா மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்க கூட ஆகலாம். அப்புறம் இந்த அனிமில இருக்கக்கூடிய உங்களுக்கு ஃபேவரட்டான கேரக்டர் எதுங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு எப்பயுமே என் தலைவன் தான். என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இதுக்குள்ளேயுமா? டிஃபைண்ட் யுவர் எனிமீஸ். ஓகே, இது ஏதோ ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்கு. ஸ்டேடியம் மாதிரி இல்லை, ஸ்டேடியமே தான் போல. உள்ள உட்காந்துருக்காங்க ஒரு சிலர். நம்ம டீமா இதுல நம்ம எங்க நருட்டோ பாருங்க. ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட பயங்கரமா இருக்காங்க. பரவாயில்ல, பாத்துற வேண்டியதான் இன்னைக்கு நம்மளா வாங்கலாம். ஓ, நம்ம தான் நருட்டோவா? வேற லெவல்ல இது. வேற நம்மள அடிக்கிறது யாரா இருந்தா என்ன போட்டு புடிச்சு எடுத்துற வேண்டியதான். அதான் ஸ்டார்டிங்லயே இப்படி ஃபைட் சீன் கொடுப்பாங்கன்னு நினைச்சே பார்க்கல. அங்க பாருங்க, அடிக்கவே முடியல நம்மளால. எவ்வளவு அடிச்சாலும் உயிரோட தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தான் பவர் இருக்கு. நம்ம சூப்பர் பவர் ஆன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைச்சா, ஆனா அது ஒர்க் எடுக்கிறாங்க நம்மள. நருட்டோ தோற்றாதாலே விட மாட்டேன். யாரு நம்ம நருட்டோ? இப்ப பார், நம்ம பவரை காமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சூப்பர் பவர் இது எப்படி இருக்கு? ஆனா அப்பயும் உயிரோட இருக்கிறான். ஓகே, நம்ம ரெண்டாவது பவரை யூஸ் பண்ண வேண்டியதா? ஏங்க அப்பா, இன்னும் பவர் இதெல்லாம் பயங்கரமா இருக்கு. இன்னும் உயிரோட இருக்கானா? அப்ப நம்ம கையில இருந்து வரலாம் வெறும் காத்தா? ஓகே, நம்ம கிட்ட மூணாவது ஒரு பவர் இருக்கு, இது யூஸ் பண்ண வேண்டியதா? முடிஞ்சிச்சு கதை. யாருக்கிட்ட? நருட்டோவோ கொக்கா? இந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் பண்ணாதான் இந்த கேம்குள்ள நம்ம என்ட்ரி ஆக முடியும். அதுக்குதான் எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். தோத்தம்னா வெளியே தள்ளி விடுறானுங்க. எஸ், நம்ம இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டோம். கேமோட ஸ்டோரிக்குள்ள என்ட்ரி ஆக போறோம். மிஷன் கம்ப்ளீட். ஹிடன் வில்லேஜ் சூஸ் பண்ண சொல்றாங்க. இதுல ஒரு வில்லேஜ் ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு தான் போக போறோம். மெயில் கேரக்டர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓ, இதுல ஹேர் ஸ்டைல்லாம் மாத்தலாம் போல. இருங்க, நம்ம ஒரு நிஞ்சாவா மாற போறோம். பேசிக் நம்ம ஸ்டைல் நல்லா இருக்கணும். ஓகே, இந்த ஹேர் ஸ்டைல் காமெடியால இருக்கு. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. வேற ஏதாச்சும் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். என்னது இது? பையனா பொண்ணானே தெரியல போல. இது பாருங்க, முள்ள மாட்டேற மாதிரி எவ்வளவு முடி இருக்கு. ஓகே, நம்ம இதையே சூஸ் பண்ணிக்கலாம். என்டர் யுவர் நேம் வைக்க சொல்றானுங்க. நமக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஓகே, லவ்லி நருட்டோ. ஆனா ஆல்ரெடி கேமுக்குள்ள ஒரு நருட்டோ இருப்பானே, அதனால அதை வைக்க வேணாம். அதனால லவ்லி உசுமாக்கி. வலுவலன்னு பேசுறானே, இவன் யாரு? இவன் தான் உசுமாக்கி. It's hero time. இதுதான் அந்த ஹிடன் வில்லேஜா? நமக்கே மாஸ் என்ட்ரி கொடுக்குறானுங்களே. நம்மளோட மாசான கேரக்டர் தான் உள்ள இருக்கானுங்க. ஹே, அங்க யாரா அவன்? உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ நிஞ்சா உலக லீக் டூர்னமெண்ட்ல பங்கேற்க இங்க வந்திருக்கிறியா? நல்ல இடத்துல வந்துல. உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறது என் பொறுப்பு. என் பேர் கோனோஹமரு சருடோபி. ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுங்க. கிளம்புனா போது, நான் பேசிக்கிட்டே இருக்கேன். உடனே விஷயத்துக்கு வருகிறேன். ஆனால் நான் உங்களை கிராமத்துல சுத்தி காட்ட ஆசைப்படுகிறேன். கிளம்பிட்டாடா, பேசிக்கிட்டே இருப்போம் போல. நம்மளும் இந்த வில்லேஜுக்குள்ள என்ட்ரி ஆச்சு. இந்த வில்லேஜ் பேர் என்ன? கோனோகாகுரே. கரெக்டா தானே சொன்னேன்? தப்பா சொன்னா அவன் சொன்ன மாதிரி மன்னிச்சு. ஏன்னா நான் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரியாது நமக்கு. நருட்டோ வெறியர்களே, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதனால நீங்க லைக் கொடுத்துட்டு தான் இந்த வீடியோ பார்க்கணும். நருட்டோ ஃபேன்ஸ் லைக் கொடுத்துங்க. அதே மாதிரி நம்ம சேனல் புதுசாக போகிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான கேம்ஸ்லாம் நம்ம சேனல்ல வரும். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இங்கே இருக்கா? ஆனா நம்ம தலைவன் கக்காசி. நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். வா தலைவா. இது ஆறாவது ஹோகேஜ் லார்ட் ககாஷி ஹடாகே.
நமது தற்போதைய ஹோகேஜின் ஆசிரியர். இப்பதான் ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ட்ரைனிங், பேசிக் ட்ரைனிங் எடுப்போம். அப்பதான் நம்ம அடுத்த நரட்டவா மாற முடியும். நியூ நிஞ்சா லவ்லி உசிமக்கி. Okay, let's start with the basics. மாஸ்டர், உங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்து நானும் ஒரு பெரிய நிஞ்சாவா மாதிரி காட்டினாலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி மூவ் ஆகணும்னு சொல்லி தராங்க. அட பாவி, எப்படி நடக்கணும் கூட எனக்கு தெரியாது. மாஸ்டர், நல்ல பேசிக் அப்படி பறந்து குத்துற மாதிரி தான் சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இல்லை செவுரு மேல ஏறி போறாரு. இது மாதிரி நம்ம போகணுமா? ஆஹா, அவர் ஏறி போயிட்டாரு. நம்மளால எப்படி ஏறி போக முடியும் தெரியல. ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணுவோம். எஸ், நம்ம காலில் மேக்னெட் இருக்கும் போலுங்க. ஈஸியாக மேலே ஏறி வந்துட்டோம் நம்மளும். அடுத்தது என்ன சொல்லி தர போறாருன்னு தெரியல. ஓ, பறந்து போகணுமா? எங்க இருந்து எங்க பறந்து போகணும்? கீழே பெரிய ஒரு கேப் இருக்கு. அந்த பள்ளத்தாக்கில் மட்டும் விழுந்துடக்கூடாது. அச்சோ, விழுக போறேன். எப்படி அந்த சைடு போறேன். அப்பாடா, எப்படி செவரு மேலே குதிச்சிட்டாங்க. இல்லைன்னா கீழே விழுந்துருப்பேன். அப்புறம் என்ன, நிஞ்சா ட்ரைனிங் எடுக்க வந்த அன்னைக்கே நம்ம மறுகையாக இருப்போம். ஓகே, அடுத்த ட்ரைனிங் என்ன தெரியல. இது என்னது? குரங்கு கூட முதல்ல தவி போறான். இதெல்லாம் குரங்குங்க பார்த்தா தூக்கு போட்டு செத்துருமே. இப்படிதான் நம்மளும் போயிடுமா? ஓகே, ட்ரை பண்ணுவோம். முயற்சி திருவினையாக்கம் முயன்றால் சாதிக்க முடியும். கண்டிப்பா நம்மளால அந்த சைடு போக முடியும். எஸ், எப்படி செவரு மேலே ஏறிட்டேன். இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. அப்படி நடந்து அந்த பக்கம் போயிட வேண்டியதான். எப்படி வந்துட்டோம் மாஸ்டர்? இந்த குரங்கு மாதிரி தாவி வர ட்ரிப்பு போதும் மாஸ்டர். எனக்கு அடிக்கிற மாதிரி ட்ரிப்பு சொல்லிட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னா நிஞ்சா டூலாமா? அங்கே ஒருத்தர் இருக்கான். ஓ, கையில இருந்து ஏதோ ஒன்று போய் அட்டாக் பண்ணுங்க. ஓ, இதான் நிஞ்சா டூலா? நல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நிஞ்சா பேசிக் பவர்ஸ். 2 பவர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பவரையும் இவங்க கிட்ட யூஸ் பண்ணி காமிச்சிட வேண்டியதான். 2 பேர்த்தையும் யூஸ் பண்ணி 2 பவரை காலி பண்ண வேண்டியதான். அப்படியே கப்பா, எங்கிருந்து எங்க வந்துட்டேன்? ஒரே செகண்ட்ல வந்துட்டேங்க. ஓ, வேகமா போறதுதான் இதோட பவர் போல. ஓகே, ஃபர்ஸ்ட் பவர் யூஸ் பண்ணிட்டோம். 2வது பவர் யூஸ் பண்ணிட வேண்டியதான். இதுவும் வேகமா போற மாதிரி தான் இருக்கு. சூப்பர் பவர். அரேப்பா, இதுக்கு தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப பார், இருங்கடா, பவர் ஆன் பண்ணிக்கிறேன். பவர் ஆன் பண்ண விட மாட்டேங்கிறானுங்க. அடி போக்குறானுங்க. இருங்கடா, பவரை மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். இருங்க, இவனுங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா போயிடுறேன். கேப்பே விட மாட்டேங்கிறானுங்க. இப்ப வாங்கடா. அடிக்கிறதுக்கு முன்னாடி யாரு மேல கைய வைக்கிறவங்க பார்த்துட்டு அடிக்கணும்டா. சாவுங்க, ஒரே அடிக்க சுத்துறானுங்க. இதான் இதோட பவரா? சூப்பரா இருக்கு. இந்த ஒரு பவர் போதும் போல எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம். ஆனா இதுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருக்கானுங்க. மிஷன் கம்ப்ளீட். பேசிக் ட்ரைனிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஹிடன் லீஃப் வில்லேஜ் அப்படியே நம்ம சுத்தி பார்த்துட்டு வருவோம். அங்க பாருங்க, அந்த மலையிலேயே ஃபேஸ் அப்படியே செஞ்சு வச்சிருக்காங்க. அழகா இருக்கு. ஓகே, இங்க என்ன இருக்கு? எங்கதான் இருக்கு கோழி? அதுவும் பிளாய்லர் கோழி. அட பாருங்களா, இந்த நிஜா வில்லேஜ்ல இருக்கவனுங்களே இந்த பிளாய்லர் கோழி தான் சாப்பிட்றானுங்க. நம்மளாம் நாட்டுக்கோழி சாப்பிட்டாலும் அந்த சத்து கிடைக்க மாட்டேங்குது. இவனுங்க மாதிரி பறந்து அடிக்கலாம்னு பார்த்தா அந்த பவர்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இங்க இருந்து நம்ம கிளம்பிடுவோம். இங்க இருக்க கோழிங்களுக்கு கூட நிஞ்சா பவர் இருந்தாலும் இருக்கும். அப்புறம் பறந்து அடிக்கும் நம்மள. இங்கே ஒரு உயரமான பில்டிங் இருக்கு. இருங்க, நான் ஏறி பார்ப்போம். ஒரு வேளை டெம்பிளா இருக்குமோ? இந்த வியூ பயங்கரமா இருக்குல்ல. பின்னாடி இருக்க மலை தான் வேற லெவலு. ஓகே, யாரும் இருக்காங்க. இருங்க, பேசி பார்ப்போம். செலக்ட் த மேட்ச். ஓ, இதில் தான் செலக்ட் பண்ணணும் போல. ஆனால் நம்ம எதுவுமே செலக்ட் பண்ண முடியல. லெவல் 30க்கு மேலே போனால் தான் செலக்ட் பண்ண முடியுமா? நம்ம இருக்கிறது லெவல் 1. இந்த வில்லேஜ் அனிமியில் வர மாதிரி ரியலாக அதே மாதிரி தான் இருக்கா, இல்லை வேற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்கு அனிமி பார்த்ததில்லை. நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். நான் பார்த்த ஒரு சில வீடியோவில் நான் புரிஞ்சுட்டு என்னதுன்னா, இந்த நரோட்டோ அனிமியில் இருக்க ஒரு கேரக்டருக்குமே ஒரு பவர் மட்டும் இல்லை, ஒரு ஃபீலிங்ஸும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த அனிமி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கல. ஒருவேளை இந்த கேம்ல நம்ம இத்தாச்செல்லாம் மீட் பண்ணும்போது தான் உண்மையான சம்பவமே காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, நம்ம போயிட்டு அடுத்த மிஷன் ஆரம்பிப்போம். காசி ஸ்பெஷல் ட்ரெயினிங்கா? கையெழுத்து பக்கங்கள் அனைத்தும் கிராமத்தில் உள்ள. ஐயோ, நான் இவை அனைத்தையும் தனியாக சேகரிக்க முடியாது. நம்மள எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு? ஓ, ஆட்டையை போட்டு கொடுக்க சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருப்பான் போல. ஆடா பாவி. ஓகே, இதான் மிஷன் ஆயிட்டுக்கு. அங்க இருக்கிற பொருள்லாம் சீக்கிரம் எடுக்கணும். நான் அவன் எடுக்கிறேன்னா அவன் தான் வின்னர். நம்ம ஒன்னாவே எடுக்கணும், இல்லைன்னா மேலே போயிடும். ஓகே, நிஞ்சாவா இருக்கிறது எவ்வளவு ஜாலியா இருக்கு பாருங்க. செவரு மலையெல்லாம் ஈஸியா ஏறி போற மாதிரி இருக்கு. அப்படியே இங்க இருந்து அந்த பில்டிங்க்கு ஒரு ஜம்ப், இந்த பில்டிங்ல இருந்து பக்கத்துல இருக்கிற இன்னொரு பில்டிங்க்கு ஜம்ப். ஓகே, இங்க ஒன்று இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் நம்ம நிறைய கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இங்க ஒன்று இருக்குதுங்க பக்கத்துல. எஸ், 2வதையும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் ஒன்னே ஒன்று தான் இருக்கா. மிச்சம் எல்லாமே நம்ம கக்காசி எடுத்துட்டோம் போல. நமக்கு முன்னாடி இருக்க ஒன்னே ஒன்று தான் இருக்கு. எப்படியாவது இதை எடுத்துடணும். பின்னாடி வந்துகிட்டே இருக்கான். எஸ், எடுத்தாச்சு. ஆனால் நம்ம 3 தாங்க எடுத்தோம். நம்ம 3 எடுக்கிறதுக்குள்ள மிச்சம் எல்லாத்தையும் கக்காசி எடுத்துட்டோம்.
நம்மளை விட எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கோம் பாத்தீங்களா? அதனாலதான் நமக்கு கக்காசி மாஸ்டர் நம்ம அவனுக்கு எடுபடியா இருக்கும். நம்ம ஸ்கில்ஸ் இன்னும் அதிகப்படுத்த வேண்டியது இருக்கு. ஓகே, இந்த பில்டிங்கோட டாப்ல நம்ம காட்டுது, அங்க போய் பார்ப்போம். நம்ம கக்காசி இங்கதான் இருக்கான் போல. ஓகே, வந்தாச்சு. வேலை காணா. ஓ, அவனை கண்டுபிடிக்கணும் போல. கண்ணாமூச்சி விளையாடுறாங்க நம்ம கிட்ட. எங்க போனா? இவ்வளவு பெரிய ஊர்ல அவனை எங்க போய் கண்டுபிடிக்கிறது? டைமிங் வேற ஓடுது. ஓ, அந்த டைமிங் முடியறதுக்கு போய் கண்டுபிடிக்கணும் போல. ப்ளூ கிரீன்ல காட்டுது, அங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த பில்டிங்ல இருந்து அந்த பில்டிங் எப்படி தாவ போறேன். ஐயோ, கீழே விழுந்துருமே. பரவாயில்ல, கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். டைமிங் முடியறதுக்குள்ள வந்தாச்சு இல்ல? இது எப்படி மறுபடியும் மறந்துட்டா? மறுபடியும் கண்டுபிடிக்கணுமா? அடப்பாவிகளா, நமக்கு முன்னாடி தான் இருக்கான் போல. இந்த ட்ரைனிங் சொல்லி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு நம்மள என்னென்ன பண்றான் பாத்தீங்களா? இங்கதான் இருக்கான். மாஸ்டர், எதுக்காக இப்படி என் கூட கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கீங்க? மறுபடியும் ஆளக்கானா? மீண்டும் மீண்டுமா? இவனோட ஒரு பெரிய தொலையா போச்சுடா. ட்ரைனிங் கொடுக்குறேன் கூட்டிட்டு வந்து நம்மள சித்திரவதை பண்றாங்க. கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கோமே. ஓகே, எப்படி பாயிண்ட் வந்தாச்சு. மறந்துட்டேன். இதோ உங்களுக்கு வாக்களித்த பரிசு. ரிவார்ட்ஸா? ஓ, இது நம்ம வேலை செஞ்சதுக்கான ரிவார்ட்ஸ் போல. நம்ம இங்க இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்தோம்ல, அதுக்கான ரிவார்ட்ஸ் காயின் கொடுத்துருக்கான். இதை வச்சு ஏதாவது வாங்கலாம்னு நினைக்கிறேன். 50 காயின் கிடைச்சிருக்கு. இதை வச்சு ஏதாவது வாங்க முடியுமான்னு போய் வெளியே செக் பண்ணி பார்ப்போம். மிஷன் கம்ப்ளீட். எஸ், இந்த மிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அங்கேயே ஒரு தூரத்துல நிக்கிறாங்க. யார் இது? அது ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஹாய் ரோசட்டா, ஹவ் ஆர் யூ? வெல்கம். இங்கேயும் மாட்டாடா நீ? நிம்மதியா இருக்க விடவே மாட்டான் போல. நிஞ்சா டூல்ஸ் வாங்கக்கூடிய இடம் போல இது. நம்ம வாங்கணும் பார்த்தீங்களா 50 காயின். அந்த காயினை வச்சு ஏதாவது வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம்னா அதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம் போல. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அது இன்விசிபிளாக இருக்குது. நம்ம லெவல் அன்லாக் பண்ணாதான் அது கிடைக்கும் போல. ஓகே, வேற ஏதாவது வாங்க முடியுமா? வெப்பன்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருக்கு. பட் 1500 காயினுக்கு மேலே இருக்குது. ஆனால் இது எதுவுமே நம்ம வாங்க முடியாது இப்போ. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது 150 காயின் தான். இது வந்து நிஞ்சா ஸ்டோர் மாதிரி போல. இங்கே தேவையானது நம்ம வாங்கிக்கலாம். அங்கே யாரும் நிற்கிறாங்க. இங்கே தான் மிஸ் ஆகிடுச்சு. அங்கேயாவது போய் கரெக்ட் பண்ணுவான். ஹாய், ஹவ் ஆர் யூ? டேய், இங்கேயும் வந்துட்டியாடா நீ? சரியான பிளே பாயா இருப்பான் போல. போடா, கம்முனு போகடா. நிம்மதியாக இருக்கவே விட மாட்டான் போலயே. சரி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான காஸ்டியூம்ஸு அப்புறம் பவர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மாட்டேங்குது. ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அட்டாக், டிஃபென்ஸ். ஓ, இதில் ஏகப்பட்ட பவர் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம தேவையானது செட் பண்ணிக்கலாம் போல. அட்டாக்னா அதில் ஒரு சில பவர்ஸு. இங்கே காஸ்டியூம்ஸ்லாம் இருக்குங்க. ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்குது. இதை போட்டுட்டுலாம் நம்ம நிஞ்சா ட்ரைனிங் பண்ணவே முடியாது. வேகமாக ஓடவே முடியாது. அதனால அதெல்லாம் வேணாம். நம்ம நார்மலாக இருக்கிறதே ஓகே தான். சூப்பர் பவர்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் போல. டிஃபென்ஸ், அட்டாக்னு சொல்லிட்டு நம்ம தேவையானதில் நம்ம பவர்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கலாம் மாட்டுக்கு. ஓகே, ஹேர் ஸ்டைல் கலர் சேஞ்ச் பண்ண முடிய மாட்டேங்குது. இதுதானே நருட்டோ மண்ட கலரு. காக்கா கத்தா போன மாதிரியே இருக்குது. இருக்கிற தொல்லை பார்த்தா இன்னொரு What? Oh, see, the thing is, ஓ, இவங்கிட்ட வந்து நமக்கு தேவையான மாஸ்டர் செலக்ட் பண்ணிக்கலாம் மாட்டுக்கு. இது நல்லா இருக்கு. யார் நம்ம சூஸ் பண்ணலாம்? இருங்க பார்ப்போம். கண்டிப்பா நிறைய கேரக்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம். நருட்டோவே இருக்காங்க. வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்ப்போம். இதுல இருக்க முக்காவாசி கேரக்டர் எனக்கு கண்டிப்பா தெரியாது. உங்களுக்கு வேணா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இதுல இருந்தாங்கன்னா அவங்க பேரோட கமெண்ட்ல சொல்லுங்க. நான் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா இட்டாச்சி இருக்கானான்னு பார்த்தா இல்ல. இட்டாச்சி அவன் நமக்கு ஆப்போசிட் டீம்ங்கிறனால இல்ல போல. கக்காசி இருக்கான். ஆனா ஆல்ரெடி நமக்கு அவன் ட்ரெயினர் தான். அதனால அவனை செலக்ட் பண்ண வேணாம். வேற யாரை சூஸ் பண்றதுனே தெரியலையே. சரி, ஓகே, நான் எதுக்கு இந்த கேமோட ஹீரோவே சூஸ் பண்ணுவோம். நருட்டோ. ஆனால் நருட்டோ சும்மா நொயின்னு பேசிக்கிட்டே இருப்பானே, அதனாலேயே நமக்கு காது வலி வந்து செத்துருவோம். சரி, ஓகே, வேற வழி இல்லை. நருட்டோவே சூஸ் பண்ணுவோம். இருக்கான். இதுலேயே நிறைய நருட்டோ இருக்காங்க ஏஜ் வைஸில். ஓகே, இவனே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கடைசியில் நருட்டோவை சூஸ் பண்ணுறதுக்கே யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? ஏன்னா நருட்டோவோட பெஸ்ட்டான கேரக்டர்ஸ்லாம் நமக்கு பிடிச்சவங்க இருக்காங்க. அதனால தான் பார்த்தோம். ஆனால் இல்லை. ஓகே, நம்ம அடுத்த மிஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் அடுத்த கேரக்டர் நம்ம மீட் பண்ண முடியும். நம்ம நருட்டோ வந்துட்டாங்க. மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 மினிட்ஸில் அடிக்கணும் போல. நருட்டோவே எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிடுவானா? என்ன பண்றாங்க பார்ப்போம். அடிக்கிறாங்க. ஆனா நருட்டோவே போட்டு அடிக்கிறாங்க. நம்ம தான் உதவி பண்ணும் போல. நருட்டோ, நீங்க கவலைப்படாதீங்க, இவனுங்களை நான் பாத்துக்கிறேன். ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இது நம்ம செய்யல. ஓகே, வெறுத்தாச்சு. இங்க பாருங்க, வந்துகிட்டே இருக்கானுங்க அடிக்கடிக்க. நருட்டோ படுபாவி நம்ம அடிக்கிறாங்க. அவனுங்களை அடிக்கானா என்ன கிலோ பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணியாச்சு. நம்ம இப்ப சூஸ் பண்ணது வந்து மாஸ்டர் இல்ல, அது வந்து டீம்மேட் தான் அப்படி போட்டிருக்காங்க போல. நம்ம டீம்மேட்டா தான் நருட்டோ வந்திருக்கான். அங்கேயும் ஒருத்தர் இருக்காங்க. இவன் அடிக்க முடியல. அவனும் நம்ம டீம்மேட்டா? இங்கே தான் இருக்கு. ஏதோ ஒரு பாட்டில் மாதிரி இருக்கு. ஓ, இதை எடுத்துட்டு போய் அதில் வைக்கணும் போல. ஓகே, வச்சாச்சு. இன்னொருத்தான். ஓ, இங்கே மயக்கம் போட்டு கிடந்தாங்க. இந்த மருந்தை வச்சு அவனை காப்பாற்றிருக்கோம். அதான் இந்த மிஷன் போல. மிஷன் கம்ப்ளீட். இந்த கேம்லயே நமக்கு பின்னாடி இருக்க அந்த மலை தான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அந்த மலையில பாருங்க ஃபேஸ் எல்லாம் வச்சு அழகா பண்ணிருக்காங்க. அந்த ஃபேஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரோட காடா இருப்பாங்களோ தெரியலப்பா. நம்ம நருட்டோ ஃபுல்லா வாட்ச் பண்ணாதான் தெரியும். இங்கே ஏதோ காட்டுது. என்னவா இருக்கும்? ஓ, நெக்ஸ்ட் மிஷன் இந்த பொண்ணு கூட தான். இந்த டைம் மிஸ் ஆகாது. அவன் வரல இல்ல. இந்த புள்ளிகளின் மேலே உடனடியாக மாற்றுவோம். இப்போது நீங்கள் 3 பேருடன் என்னுடைய பயணங்களில் சேர வேண்டும்.
நாங்கள் ஹிடன் லீஃப் நிஞ்சாக்களின் ஒரு குழுவாக இருக்கோம் சமானமாக. ஆனால் அந்த காரியங்களுக்கு நீங்கள் எப்படி வளர்ந்து விட்டீர்களோ அதை எனக்கு காட்ட வேண்டும். நீங்கள் இதை என் இருக்கையிலிருந்து திருடுவது மட்டுமே கொள்ள வேண்டும். இது நாம் முன்னர் செய்ததே போல உள்ளது. ஆனால் இந்த முறை அது அவ்வளவு எளிதாக இருக்காது. நம்ம கக்காசி கூட தான் ஃபைட் பண்ண போறோம் போல. கக்காசி இடுப்புல ஒரு சங்கிலி மாதிரி கட்டினா பாத்தீங்களா, ஃபைட் பண்ணி அதை எடுக்கணுமா. ஆனா நம்ம கூட நரோட்டோவும் அந்த பொண்ணு இருக்கு, இவங்கள தாண்டி அதை எடுக்கணும். இன்னும் 2 நரோட்டோ இருக்கானுங்க. ஏன்னா 2 பேர் இருக்குங்க. ஓ, நரோட்டோட பவர் ஆகு 2 பேரா மாதிரி வந்திருக்காங்க. அவன் பவர் யூஸ் பண்ணி அட பாவிங்க, எப்படிறான அடிப்பேன். நம்மள எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறானுங்க. நான் சும்மா தாங்க நின்றுகிட்டு இருக்கேன், கண்ணுக்கே தெரியல ஒன்றும். அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ 4 பேர் சேர்ந்து கக்காசி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் என் கண்ணுக்கு எங்கே இருக்கானே தெரியல. அவனுங்க அடிச்சுட்டு இங்கே இருக்காங்க. ஓகே, அடிச்சிட வேண்டியதான். கடைசியில் வந்து ஓசிக்கல் அடிச்சிட்டேன். ஹே நரோட்டோ, நீ மட்டும்தான் 2 கேரக்டரை வந்து ஏமாத்துவியா? கடைசியில் வந்து அடிச்சு நான் ஏமாத்திட்டேன்ல. ஏதோ சத்தம் கேக்குது. ஆஹா, நிறைய கட்டாசி வந்தாங்க. இப்போ இவங்க எல்லாரும் அடிக்கணும் போல. ஒருத்தர்ல இருந்து நிறைய பேர் வர. இந்த பவரை ஃபர்ஸ்ட் கத்துக்கணுங்க. ஏகப்பட்ட பேர் வரானுங்க, எல்லாம் அந்த பவரை கத்து வச்சுக்கிட்டு. ஆனா நமக்கு சொல்லி தர குருவையே நம்ம போட்டு அடிக்கிறோம். குரு தானே அடிக்கவே சொன்னாரு. மன்னிச்சுக்கங்க குருஜி. ஆஹா, அடிக்கவே இல்லையடா, என்ன மட்டும் தேடி அடிக்கிறாங்க எல்லாம். குட்டா அவர் நம்மளை காலி பண்ணிடுவாரு போல. மன்னிச்சுக்கங்க குரு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆனால் ஒரு இடுப்புல இருந்த அந்த மணி எடுக்கிறது தானே டாஸ்க்கு. அந்த மணியை நான் எடுக்கவே இல்லையே. அது எங்கே விழுந்துச்சுன்னு தெரியலையே. அவர் அடிக்கும்போது கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயாவது விழுந்துருக்கோம். ஓ, இன்னும் முடியலையா? மறுபடியும் கக்காசி வர ஆரம்பிச்சாங்க. அவங்க தொடர்றதுக்கு முன்னாடியே நான் அடிச்சுக்கிறேன். நரோட்டோ கொஞ்சமாவது கேப் விடுறா. நானும் கொஞ்சம் அடிச்சுக்கிறேன். நரோட்டோ படுபாவி, அவன் பவரை யூஸ் பண்ணி 2 பேரா வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவனை எல்லாத்தையும் அடிச்சிடறான். இவனை கூட்டிட்டு வந்து தப்பா போச்சு போல. வேற யாராவது கூட்டிட்டு வந்திருக்கணும். அங்கே சைடில் காட்டுது. கக்காசி இடுப்புல இருந்த அந்த மணி தானே இது. ஆமாங்க. ஓகே, இதில் நின்னோம்னா நம்ம எடுத்துடலாம் போல. நல்ல வேலை, அவனுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து நின்று இதை எடுத்தாச்சு. நம்ம தான் இதில் நின்னா. ஒருத்தர் கூட நம்ம அடிக்கல, அது வேற விஷயம். மிஷன் கம்ப்ளீட். அடுத்த டைம் நரோட்டோ கூட்டிட்டு வரக்கூடாது. அவன் இருந்தாலும் நமக்கு வேலை இல்லாமல் போயிடுது. ஏதோ ரிவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டீம்மேட்டை நரோட்டோவை மாற்றிட்டு வேற யாராவது வைக்கணும். ஓகே, வேற யாரை வைக்கலாம் அதான் எனக்கு தெரியல. இதில் இருக்க கேரக்டரை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. இதில் நரோட்டோ அனிமி பார்த்தவங்களுக்குலாம் அதோட பவர்லாம் என்னன்னு தெரியும். அதனால் எந்த கேரக்டர் வச்சா கரெக்டாக இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். பட் நான் அந்தளவுக்கு பார்த்தது இல்லையே. இதில் இருக்கிற எந்த கேரக்டர் வைக்கிறதுன்னு தெரியல வேறு. இதிலேருந்து ரேண்டமாக ஏதோ ஒன்று வைக்க போகிறேன். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன்ல, இதிலேருந்து எந்த கேரக்டர் வச்சா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். இதில் நரோட்டோவே 3 கொடுத்துருக்காங்க. மிடில் ஏஜ், நார்மல் ஏஜ், பிக் ஏஜ்னு சொல்லிட்டு. ஓகே, இதெல்லாம் வேணாம். நம்ம தலைவனை வைக்கலாம். ஆனால் அவன் தான் கூடயே வரானே. அவரை மறுபடியும் சூஸ் பண்ணணும். இங்கே ஒரு வயசான தாத்தா இருக்காரு. இவர் கரெக்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இவரை வச்சுக்குவோம். ஐயோ பெருசு, சொல்கிற பேச்சை கேட்கணும். சின்ன பசங்க கூட்டிகிட்டு போனால் தான் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறானுங்க. நீ கேட்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த பெருசையை நம்ம சூஸ் பண்ணியாச்சு. இப்போ போய் அடுத்த மிஷனை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நார்மல் மிஷனுக்கு போக போகிறதில்ல, ஒரு பெரிய பாஸ் அழிக்க போகிறோம். அது வேற யாரும் இல்லை, இந்த தவக்கலை தான். இந்த தவக்கலை அழிக்க நானும் இங்க ஒரு குள்ள தாத்தாவும் வந்திருக்காரு. இன்னும் இந்த தாத்தா அந்தரத்துல பறந்துகிட்டு இருக்காரு. இந்த பெருசு பாக்குறதுக்கு தான் சிறுசு. அடி ஒண்ணு பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க எப்படி அடிக்கிறாரு சைட்ல நின்று பார்ப்போம். பெருசு போய் அடியா. போறாரு. ஆனா அடிக்க மாட்டேங்கிறாரு, சும்மா அடிக்கிறாரு. ஐயோ, தெரியாம இவரை கூட்டு வந்துட்டேன். அடிச்சு பொழந்து கட்டுவாருன்னு நினைச்சா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆஹா, நம்மள அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருந்தா நம்ம செத்துருவோம். இந்த லவ்லி உசு முக்கியம். களத்துல இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த கொஞ்ச நேரம் விட்டா நம்மள சாவ அடிச்சிருவானுங்க. இங்க இருக்கு இவங்களெல்லாம் போட்டு தருந்தாதான் இவனுங்களோட பாஸ் அந்த களத்துல வருவான். அவங்களே அடிக்க முடியும். அவன் ஒரு பாஸ்னா நம்ம யாரும் அவனுங்களுக்கு காட்ட வேணாம். அதுக்கு இவனுங்களை ஃபர்ஸ்ட் அடிக்கணும். அப்பதான் அவன் வருவான். ஆனா இங்க இருக்க இந்த பாடி கார்ட்ஸ் அடிக்கடி திரும்பி வந்துகிட்டே தான் இருக்கானுங்க. எங்க இந்த தாத்தா வந்தானா? தாத்தா போய் சேர்ந்துட்டியா? இவரா இருக்காரு. அடிக்கிறாரா இல்லையா தெரியல. நம்ம தான் எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருக்கோம். அவ்வளவுதான், இவனுங்களை அடிச்சு கதையை முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். யாரும் இல்லை. ஆஹா, என்னடா வந்துகிட்டே இருக்கீங்க. அடிக்கடிக்க வந்துகிட்டே இருக்கானுங்க பாருங்க. இதுக்கு மேல விடக்கூடாது. நம்ம சூப்பர் பவர் ஆரம்பிச்சிட வேண்டியதான். இல்லைன்னா நம்ம கதையை முடிச்சிருவானுங்க. 4 பேருமே காலி. ஓகே, நம்ம இந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு போக மூவ் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இங்கிருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போக வேண்டியதான். நம்ம சின்ன பையன் ஈஸியாக ஜம்ப் பண்ணி வந்துட்டோம். அந்த பெருசு எப்படி வரும்? சரி விடுங்க. அந்த பெருசு நம்மளையோட ஃபாஸ்டா இருக்காரு, ஒத்துக்கிறேன். இவனுங்க யாரு? பூமிகிடியில இருந்து வரானுங்க. ஜாம்பிஸா? பார்க்க அப்படிதான் இருக்கானுங்க. அட பாவிங்களா, கலர் கலரா வரீங்க. இங்க ஒரு சுண்ணாம்பு மண்டையன் தனியா மாட்டிக்கிட்டான். டேய், வெள்ளை கலர்ல சுண்ணாம்பு அடிச்சுட்டு வந்தா பயந்துருவோமா? செத்துப்போ. அவ்வளோதான், அவன் கதையை முடிஞ்சிச்சு. இங்க இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சாச்சு. ஓகே, அடுத்த பிளேஸ்க்கு போகணும். இங்க காயின்லாம் இருக்கு. இந்த காயின்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். மேலே போக மாட்டுக்கு. ஓகே, இங்க இருந்து அப்படி ஜம்ப் பண்ணி மேலே ஏறிட வேண்டியதான். எஸ், மேலே வந்தாச்சு. இன்னும் சத்தம் நிலநடுக்கம் எதுவும் வருதா? அதை விட மோசமான ஒரு தவக்கலை வருது. தவக்கலை வேணா ஈஸியா போட்டு தள்ளிடலாம் நினைச்சேன். ஆனா இது இவ்வளவு பெருசு இருக்குது. கத்திலாம் வச்சிருக்கேடா தவக்கலை. நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே.
பக்கத்துல போய் அதை அடிக்க வேண்டியதான். நம்ம கையில கத்தி எதுவுமே இல்லையே, எப்படி அதை அடிக்க போட்டா தெரியும். நமக்கு வேற வழி இல்ல, தன் கையை தனக்கு உதவி கையை வச்சு அடிக்க வேண்டியதான். என்னங்க அது குதிச்சதுக்கே நம்ம கதை முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம பவர் சேஞ்ச் பண்ணலாம் போல. டிஃபெண்ட் அட்டாக், நம்ம இப்ப டிஃபெண்ட் போறோம். இதுல என்னென்ன பவர் வரப்போகுதுன்னு தெரியல. ஓ, கையில ஒரு பெரிய கத்தி கொடுத்துருக்காங்க, வேற லெவல். கலக்கல இவ்வளவு நேரம் மிஸ் ஆயிடுச்சு. இப்பவா என்கிட்ட இருக்க கத்தியை வச்சு உனக்கு பீஸ் பீஸா வெட்டனா அது பின்னாடி அடிக்கலான்னு பார்த்தா அது நம்மள அடிச்சிருக்குங்க. அது குதிச்சாவே நம்ம ரொம்ப தூரத்துக்கு பறந்து போய் விழுகிறோம். எனக்கு எதுவும் ஆகலையே. சரி, ஓரமா நீங்க வேடிக்கைப்பா. இந்த தவத்தை மயக்கம் போட வச்சுட்டோம். அதோட கதையை மொத்தமா முடிக்கணும். அதோட ஹெல்த்தை ஃபுல்லா குறைச்சா மட்டும்தான் அதோட கதை முடியும். ஓகே, நம்மகிட்ட இன்னொரு பவர் இருக்கு. ஏதாவது பாவங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற மாதிரி போல. இந்த டிஃபென்ஸ்ல எல்லாமே பாறை சம்பந்தப்பட்டதா இருக்கு. இது என்னது? முன்னாடி நம்ம காப்பாற்றுறதுக்கு மாதிரி வருது. ஆனா அதுல இருந்து வந்து மாட்டிக்கிட்டு நான் அந்த கல்லு பின்னாடியே நின்று இருந்திருக்கலாம். ஆனா இந்த தவக்கல சாதா தவக்கல இல்லைங்க, பயங்கரமான தவக்கலையா இருக்குது. நம்ம கதையை முடிச்சிருச்சு. மறுபடியும் அட்டாக்கிங்கும் ஒர்க் ஆகல, டிஃபென்ஸும் ஒர்க் ஆகல. ஓகே, அடுத்தது ட்ரை பண்ணுவோம். இதுல என்னென்ன பவர் இருக்குன்னு தெரியல. பவர் சூப்பரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை அழிச்சிடலாங்க. இந்த கத்தியை வச்சு அடிக்க வேண்டியதான். இதுதான் கரெக்டா இருக்கும். இதுக்கு ஆல்மோஸ்ட் 3/4 பவர் நம்ம குறைச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தான், அது கதையை மொத்தமா முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அது கத்தியை எடுத்து நம்மளை குத்து. நம்ம கத்தியை வச்சு அந்த பதக்கலையை அடிச்சோம்னா அதுக்கு ரொம்ப கம்மியான பவர் போகுது. ஆனா அது நம்மளை அடிச்சோம்னா ஒரே அடியில காலி பண்ணிடுச்சு. எல்லா பவரும் யூஸ் பண்ணிட்டோம். கடைசியா இருக்கிற ஒன்னே ஒண்ணு, இதையும் யூஸ் பண்ணி பாத்திர வேண்டியதான். இப்ப நமக்கு ஃபயர் பவர்லாம் கிடைச்சிருக்கு போல. இப்ப அந்த பதக்கலையை பொசுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதை ஃப்ரை பண்ணி அப்படியே வறுக்கிறோம். இதுதான் கரெக்டான டைம். அது பின்னாடி போய் கத்தி இருந்துச்சுன்னா குத்திடலாம். ஆனா நம்மகிட்ட கத்தி இல்ல. சரி, கையிலே அடிப்போம். பதக்கல இப்ப ஒத்துக்கிறா யாரு மாசுன்னு சொல்லிட்டு உன் கதை முடிய போற நேரம் வந்துருச்சு. ஆனா அது நம்மள பறக்க விட்டுருச்சு. ஒரே குதிரை நம்மள பறக்க விட்டுருச்சு. நான் ஸ்டாப் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மள பதக்கல கொஞ்சமாவது கேப்பே விடாம அடிச்சுக்கிட்டு இருக்குது. இதுக்கு எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியல. போடும், நம்ம தாத்தா அதோட கதையை முடிச்சிட்டாரு. பெருசே, நீ வேற லெவல் போ. கவங்கல இப்ப தெரியுதா நீ பாசா நான் பாசான்னு சொல்லிட்டு. மிஷன் கம்ப்ளீட். ஓகே गाइस, இன்னைக்கு இந்த நருட்டோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நருட்டோ ஃபேன்ஸ் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த அனிமேல எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் உங்க கேங்ல கண்டிப்பா ஒருத்தராவது நருட்டோ வெறியா இருப்பான். அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுங்க. அவங்க கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. சோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் गाइस. இதோட ஒரு சூப்பரான வீடியோல வந்து சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் லவ்லி உசைமக்கி பாஸ்.